ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகாடெக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, போன வீடியோவில் ஒரு லோக்கல் சர்வரில் எப்படி ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி அந்த டெவலப் பண்ணுற வெப்சைட்டை எப்படி இன்டர்நெட்டில் பப்ளிஷ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அப்படின்னா லைவ் சர்வருக்கு எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல நான் டெவலப் பண்ண வெப்சைட்டை லோக்கல் சிக்கு போயிட்டு எக்ஸாம் போயிட்டு மை வெப் இதை இதை கம்ப்ரஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டேன். இப்போ என்னோட லைவ் ஹோஸ்ட் cPenal போயிட்டேன். cPenalல ஃபைல் மேனேஜர் போயிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு டொமைன் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். சப்டொமைன் ஒன்று சப்டொமைன் போயிட்டு க்ரியேட் பண்ணுவோம். மை வெப் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ இதை ரீப்ரெஷ் பண்ணுவோம். பேஜை ரீப்ரெஷ் பண்ணிட்டு இருக்குது மை வெப் ஆன்லைன் exam.edu.lk. இப்போ என்ன செய்யணும்னா அந்த ஃபைலை எடுத்து இந்த இப்படி அப்லோட் பண்ணுறதுல அப்லோட் போயிட்டு இந்த ஃபைலை எடுத்து இதில் போட்டு அப்லோட் ஆகிடுச்சு. எனக்கு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். டெஸ்ட் மை வெப். இப்போ இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இதை மூவ் பண்ணணும் மெயின் பேஜுக்கு. இந்த ஃபைல் ரெண்டையும் மூவ் பண்ணணும். மூவ் பண்ணுறேன். மெயின் பேஜுக்கு மூவ் பண்ணிவிட்டு மூவ் ஆகிருச்சு. ஃபைல் index.html இருந்தால் மட்டும் தான் ரன் ஆகும். இப்போ கொஞ்சம் இருங்க. அதுக்கு முன்னுக்கு இதை மை வெப் அப்படின்னு மூவ் பண்ணிடுறேன். திருப்பியும் மூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் அந்த வெப்பை ரன் பண்ணி பார்க்குறேன். மை வெப் .online exam.edu.lk ரன் பண்ணால் எதுவுமே இல்லை. இந்த நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டில் காட்டின மாதிரி தான் லைவ் ஹோஸ்ட்லையும் காட்டும். இப்போ என்ன செய்கிறோன்னா அதை திருப்பி மூவ் பண்ணுறேன். ஃபைல்ஸை மூவ் பண்ணணும். ஃபோல்டரில் ரெண்டையும் செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிட்டேன். மெயின் இதுக்கு இப்போ மூவ் ஆயிடுச்சு. இன்டெக்ஸ் எனக்கு ஆயிடுச்சு. இதில் என்ன செய்கிறேன்னா இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டில் க்ரியேட் பண்ண வெப்சைட் இப்போ லைவ் ஹோஸ்ட்டில் ரன் ஆகுது. அப்படின்னா இன்டர்நெட்டில் ரன் ஆகுது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். இது சிம்பிள். இதில் நான் யூஸ் பண்ணது என்னென்னா cPenalல தான் நான் ஹோஸ்டிங் வாங்கியிருக்கிறது. cPenalல அப்புறம் சப்டொமைன் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் நான் டெவலப் பண்ண வெப்சைட்டை இதுக்கு அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இதை ரன் பண்ணேன். அவ்வளோதான், சிம்பிள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.